காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி மார்னிங் வீடியோ தான் இது. ஆக்சுவலாக பேய் ஃபேக்ட்ரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி மோர் தென் 2 இயர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து நான் வந்ததே டேரெக்டாக நைட்டு மட்டும்தான் இங்கே வந்தேன். அப்போது சில பல ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த வழியாக கிராஸ் பண்ணி போகிறப்ப சரி மார்னிங் வைப்பில் இந்த இடம் எப்படி இருக்குது அண்டு நைட் டைமில் நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் குவாலிட்டியாக இருந்திருக்காது. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ப்ரோ கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னுட்டு இருந்தீங்க. ஸோ நைட் டைமில் வந்து என்ன தான் கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாலுமே வைடராக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் எவ்வளோ லைட் யூஸ் பண்ணாலுமே வந்து அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் அதுக்காக இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையர் ஏரியாவே நம்ம மார்னிங் வியூவில் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இப்போது நிறைய காற்று அடிச்சிட்ருக்கு, அது எதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா தெரியல. ஸோ நேராக போய் பார்த்துடலாம். அண்டு நம்ம கூட மிஸ்டர் மிதுன், நான் எல்லா வீடியோலையும் இருப்பேன். நானே சொல்லிட்டேன் அந்த டைலாக். நம்ம அசுரனில் தான் வந்துருக்கிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சா. அண்டு நம்ம இந்த பில்டிங்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளார வந்த உடனே ஒரு பில்டிங் இருக்குது. பகலில் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் தெரிகிறதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குல்ல? ஹலோ, இல்லை யாராவது இருக்கீங்களாப்பா? வாட்டர் பாட்டில். இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து யார் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் சில பேர் வந்து ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஓகேவா? அதனால் இதை வந்து ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. மென்டலி அஃபெக்ட் ஆன எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரங்கில் அடிக்ட் ஆகி இந்த இடத்துலையே கிடக்கிற சில ஆட்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேலே போகுமா? ஓ, படிக்கட்டில் கால் வைக்கிறதுக்கே வழுக்குது. ஃபுல்லாக கிளாஸ் பீசஸாக இருக்குது. பார்த்து ஏற்பாடு. பகலில் பார்க்கறதுக்கு இந்த பில்டிங்கோட பிரம்மாண்டம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாகவே தெரியும். யாரோ கத்துற மாதிரியே இருக்குது. அதெல்லாம் இதில் கேப்சர் ஆச்சா தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரியான ஒரு சவுண்ட் வந்து நான் லிசன் பண்ணேன். இப்போது இங்கே பாருங்க, திஸ் இஸ் என்டையர் பேய் ஃபேக்ட்ரி. அங்கே வந்து உங்களுக்கு மலை மாதிரி தெரியுதா ஏதாவது? அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் தான். அண்ட் கைஸ் ஒன் மோர் திங், அண்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் வீடியோ மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு நைட் வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் டே ஆர் வந்து 2 டேஸில் வந்துடும். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அதுலேருந்து 2 டேஸ்க்குள்ளே ஒன்று இந்த வீடியோ பார்த்த அடுத்த நாளே அந்த வீடியோ வரும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்துடும், ஓகேவா? அந்த வீடியோ வந்து எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஃபர்ட்டே இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக கண்டென்ட்டை கேப்சர் பண்ண வீடியோ. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அது வரைக்கும் நம்ம இந்த பில்டிங் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம்.
இப்படி தான் வந்து நம்ம யாரோ நடந்து வர மாதிரி தான் சவுண்டு கேட்டுக்கு. கேக்குதா? இந்த சைடில் ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ணி வந்து என்ன பண்ணுறது? ஓகே சரி, ஓகே கைஸ், எதுவும் தெரியல. ஆனால் நம்ம இது ஃபுல்லாக இப்போ பார்த்துட்டு தான் வந்தோம். அப்படின்னுமே வந்து யாரோ வாக் பண்ணி வர மாதிரியான சவுண்டு மட்டும் எனக்கு கேட்டுது. அந்த கிளாஸ் பீசஸ்லாம் நடந்து வருவாங்கள்ல, அந்த மாதிரியான சவுண்டு கேட்டுது. நம்ம இந்த இடத்துல இப்படி இங்கே அங்கே போகிறப்ப தான் இங்கே யாரோ வந்து ஒரு 2 ஸ்டெப்பு வச்ச மாதிரி இருந்தது. ஓகே, பகலில் பார்க்கறது நல்லாவே இருக்குல்ல. நல்லா க்ளீன் வியூ. யார் எங்கே இருந்தாலும் டக்குன்னு யார் எங்கே இருந்தாலும் டக்குன்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. பளிச்சுன்னு சைக்கோ இருந்தாலும் சைக்கோவையும் கேப்சர் பண்ணிடலாம். இது வரைக்கும் சைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸாக க்ளீனாக கேப்சர் பண்ணல நம்ம. இந்த வாட்டி அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைடா, இங்கே நடுவில் மட்டும் கம்பியை காணும். இங்கே பாருங்கள், மேலே இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி இருக்குது. 1 2 3 இதில் எந்த சென்டரில் இந்த கம்பியெல்லாம் காணும். ஒன்று 2 இங்கே என்ன நடந்திருக்குன்னு என்னால் கெஸ் பண்ண முடியுது. நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். எனி கெஸ்ஸிங்? இது வந்து அபேண்டண்டாக கைவிடப்பட்ட ஃபேக்ட்ரி. மோர் தென் வந்து 10 இயர்ஸ் இருக்கும்னு கெஸ் பண்ணுறேன். யாருமே வந்து கேப்பார் இல்லாமல் கிடக்குதுன்ற ரீசன்னால் மேபி இந்த இடத்த இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டான இரும்பு தான் இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட காட்டுவேன். இங்கே பாருங்கள், தெரியும் இருக்கிறேன். இது வந்து ஒரு கோன் ஷேப்பில், இந்தமாரி கோன்ஸ் இருக்குல்ல, அந்தமாரி வந்து கோன் ஷேப்பில் இருந்த ஒரு இது வந்து முழுசாக அப்படியே தூக்கிட்டு போக முடியாதுன்றத கட் பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு இதுதான் தெரியுது எனக்கு. இதை வச்சே வந்து ஒருத்தவங்க ஒரு லைஃபே வந்து வாழ்ந்துருவான் போலது. இந்த இடத்துல இருக்கிற இரும்பு எடுத்துகிட்டு போகிறவனுங்க இதை வச்சே வந்து அவனோட என்டையர் லைஃபை வந்து வாழ்ந்துருவான் போலது. சூப்பராக இருக்கு. ஆனால் மார்னிங்கில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட்டு வர்றப்போ வந்து நான் இந்த இடத்துல வரப்போ மாஸ்க் எடுக்க மறந்துட்டேன். கெமிக்கலோட ஸ்மெல்லு செம்ம ஹெவியாக இருக்குது. உள்ளார நான் என்ட்ரான அப்பயே வந்து பார்த்திங்கன்னா குப்புன்னு அடிச்சுதாடே. கண்டிப்பாக இன்னும் வந்து 2 டேஸில் வந்து எனக்கு சளி பிடிக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு.
எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கு கைஸ். ஃபுல்லாகவே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருந்திருக்கு, தெரிகிறதா? அதெல்லாம் வந்து புறா டக்குன்னு யாரும் நடக்கிற மாதிரியே இருக்குது அது பறந்து போகிறதுலாம். இந்த மாதிரி மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஒரு அபேண்டன் பிளேஸை, மேசிவான பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. உங்களுக்கு இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயத்த நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய மேசிவாக இருக்குன்றதை பாருங்கள். வாவ், இதெல்லாம் ட்ரெயின் குட்டியாடா, இதெல்லாம் நைட்டு வந்தப்போ பார்க்கவே இல்லைடா. சீரியஸாக கைஸ், இந்த விஷயத்தெல்லாம் நான் நைட்டு வந்தப்போ நான் நோட் பண்ணவே இல்லை. இல்லை, ஏதோ வந்து இரும்பு பொட்டி மாதிரி ஏதோ இருக்குது. எப்படி வருஷம் அப்படி போகிறேன், கஷ்டமாக நினைக்கிறேன். நல்ல சப்போர்ட்டே இல்லை அந்த சைடில். வேணா விட, அந்த சைடில் சுற்றி அப்படிக்கா வந்துக்கலாம். ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது கைஸ். இது வந்து கெமிக்கல் வாட்டர் மாதிரி இருக்குது. மேலே உள்ளார விழுந்துட்டேன்னா சோலி முடிஞ்சுது. ஸ்கின் டிசீஸ்லாம் வந்து தாறுமாறாக வந்துடும். நான் அந்த சைடில் வழி பார்த்தேன், அதில் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து கூஸ் ட்ரெயினோட பொட்டி மாதிரி தானே இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? அதனால தான் நான் அப்படி சொன்னேன். கரெக்டாக இல்லை. மேலே எப்படி போயிருக்காங்க? மேலெல்லாம் அந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது. ஸ்டெப்ஸ் இருந்துருக்கும்ல மேலே போகிறதுக்கு. டிசைன் டிசைனாக இருக்குதுடா, அங்கே பாடுறா. சொன்னால பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது, அப்படியே ட்ரெயின் பொட்டி மாதிரி. இதுதான் அது. சீரியஸாக இந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலிங்காக வந்து என்னால் நைட் டைமில் உங்களுக்கு ஷோ பண்ண முடியல. இப்போது உங்களுக்கு இந்த இடத்த டீட்டெயில்டாக ஷோ பண்ணுற நினச்சா கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குது எனக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நைட்லாம் அதெல்லாம் பார்க்கவே இல்லைடா, இந்த ஏரியாவே வந்தது இல்லைடா. எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி டைவர்ட் தான் ஆகிட்டு இருந்தேன் நான். ஏன்டா நீங்களே ஒரு மாதிரி புத்து பூசி மாதிரியே இருக்கிற? என் மூஞ்சி நீங்களே பாருங்கள. இல்லை, சவுண்ட் வந்துட்டு இருக்கே, அந்த ஸ்மெல் தலைவலி. போயிடலாம், இன்னும் ஒரு 10 to 15 minutes போயிடலாம். ஏன்னா இந்த இடத்துல நான் பார்க்கவே இல்லைடா. அந்த இடத்துல நம்ம உள்ளார வந்தோம் இல்லை, அந்த ஏரியா பார்த்துருக்கேன் நான் ஃபுல்லாக. இந்த ஏரியாவில் இதெல்லாம் எதுவுமே நான் அந்தளவுக்கு பார்க்கவே இல்லை. அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது தெரியுதா? அந்த மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருந்துருக்கும், எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே கம்பி இருக்குதுடா, பார்த்துவா. இது என்ன மிஷினே தெரியல.
ஏதோ மிஷின் ரன் ஆகிறதுக்கு மேசிவான மிஷின் ரன் ஆகிறதுக்கு போட்ட இது மாதிரியே இருக்குது அதெல்லாம். கட் பண்ணியிருக்காங்க. சரிதா, டன் கணக்கில் இருக்கும். இதெல்லாம் அசைக்க கூட முடியல. வெறும் நாசி பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தான் அது ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது அதை விட பெருசாக இருக்குது. இதுவே வந்து ரோல் ஆகும் போல இருக்கு இல்லை? ஆமாண்டா, ரோல் ஆகும்டா இது. அப்போ எவ்வளோ சவுண்டு வரும்ல இந்த இடத்துல. ஓ மை காட். அங்கே ஒன்று இருக்குது வெளியே. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி, இதுக்குள்ளார நம்ம நைட் டைமில், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்டைம் 10 o'clock அந்த மாதிரிலாம் வந்து வர மாட்டோம். ஏன்னா வந்தால் பிரச்சனை வரும். ஓகேவா? இந்த ட்ரிங்க் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காகவே நம்ம வந்து ஷூட்டுக்கு வர்றது ஆஃப்டர் 12 o'clock தான். அந்த டைமில் வந்தால் தான் கொஞ்சம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் வந்து மேக்ஸிமம் எங்களால் தவிர்க்க முடியும். அந்த டைம்லேயும் ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த மாதிரியான ஒரு இடத்துல நாங்கள் மாட்டிக்கிட்டால் எங்கள் நிலைமை என்ன ஆகிறது? ஓகேவா? ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து நம்ம எடுக்கிற ரிஸ்க் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே ஒரு சின்ன பில்டிங் ஒன்று இருக்குது. உள்ளார ஓப்பன் தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, சாதாரண வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து அந்த சைடில் போயிட்டு அங்கே ஏதாவது நம்மளுக்கு எதாவது ஆக்டிவிட்டி தெரியுதா பார்ப்போம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு பில்டிங்லேயே நம்மளுக்கு மேலேயே வந்து லைட்டாக யாரோ வாக் பண்ணுற மாதிரியான சவுண்டு மட்டும் கேட்டுது. ஏன்னா அங்கே முன்னாடியே எனக்கு கேட்டுச்சு. நான் அந்த ஸ்டெப்ஸில் ஏறுறப்பே அங்கே நிறைய பேப்பர்ஸ் இருக்குன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் அந்த பேப்பர் வந்து காற்றுல அசையுது, அதோட சவுண்டு தான் வந்து வருதுன்னு நான் நினச்சேன். பட்டு மேலே போய் பார்த்தா காற்றே இல்லை உள்ளார. அப்புறம் எப்படி அசைஞ்சது தெரில, அதை அப்படியே விட்டுட்டேன். நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பீசஸில் வந்து அந்த நடந்து வர மாதிரியான சவுண்டு கேட்கவும் தான் உள்ளார போய் பார்த்தது. அதுவும் இல்லாமல் நீங்களே என் கூடயே பார்த்துட்டு தான் இருந்தீங்க. உள்ளார வேறு யாருமே இல்லை. இப்போ நம்ம அடுத்த பில்டிங்க்கு போகணும். மேசிவ் பில்டிங். அப்புறம் சில இன்ஃபர்மேஷனும் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வர்றப்பே வந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் தான். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஃபேக்ட்ரி அபண்டன்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, 10 years கிட்டக்க. அப்படி இருந்தும் அதுக்கப்புறம் கைவிடப்பட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். ஒரு சில மர்டரும் நடந்திருக்கு. அந்த டெட் பாடிஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு இந்த ஏரியாவில் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடச்சிது. லாஸ்ட் பில்டிங் தி கேன்டீன் அண்ட் மெடிக்கல் சென்டர். அங்கே ஒரு பில்டிங் ஒன்று இருக்குப்பா, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் உள்ளார வந்து அந்தளவுக்கு வந்து ஒர்க்காக இருக்காது. அது வந்து லாக்கர் ரூம், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு மெடிக்கல் சென்டருக்குள்ளார போவோம். மெடிக்கல் சென்டருக்குள்ளே என்ன மெடிசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா? வா, இப்போதைக்கு தற்காலிகமாக இங்கே யூஸ் பண்ணப்பட்ட மெடிசன்ஸ் இதெல்லாம் தான். இதெல்லாம் இப்போ தற்காலிகமாக யூஸ் பண்ணப்பட்ட மெடிசன்ஸ்.
அப்படியே இங்கேருந்து வந்து நம்ம அந்த பில்டிங் அது வந்து கேன்டீன் ஃபீவர் இருக்குன்னு பேஷண்ட் ரொம்ப ஃபீவர் இருக்குன்னு நினைக்கிறேன் பேஷண்ட். யார் இருக்கிறா? பேஷண்ட்டுக்கா? ஓ, பேஷண்ட் அந்த மெடிசன் எடுத்துக்கிட்ட பேஷண்ட்டுக்கா? அது ஃபீவருக்கான மெடிசன்ஸ் கிடையாதுடா, டிப்ரெஷனுக்கான மெடிசன். இது கேன்டீன் கைஸ், கேன்டீனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா கவர் இது புதுசாக இருக்கு. என்னடா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ இப்படி சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டினேன். சாப்பிட்றதோ யாரோ இருக்கிற மாதிரி சவுண்ட் கொடுத்துக்கூடாது. இதுக்குள்ளே இருக்க யாரா சாப்பிட போகிறேன்? யாரும் இல்லை. இத்தனை மணிக்கு இது போயிட்டு டச் பண்ண போகணும். இப்போ தான் மிதன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டான். அது உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. அதை நம்ம ஓப்பன் பண்ணியும் பார்க்க வேணான்னு தோணுது. அது ஜூஸா குழம்பா? ஆனால் இந்த மாதிரியான பிளேஸில் வந்து சாப்பிட்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு புரியலை சுத்தமாக. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கிறதே வந்து தப்பான விஷயம். அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கெமிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா குரோமியம் கெமிக்கல். பக்கத்தில் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அதில் அனௌன்ஸ்மெண்ட்டு நினைக்கிறேன். இப்போ யாரோ பேசுகிற மாதிரி கேட்டுக்கேன் எனக்கு. தென் லாஸ்ட்டு ஒரு எம்டி ஒரு குடை ஓப்பன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டு, பாத்ரூம், டாய்லெட். இங்கே நான் வந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ வரைஞ்சது, ஒரு வயசானவரோட ஃபோட்டோ மாட்டி இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. பார்த்துட்டு தான் நம்ம வந்தோம் வெளியே. யாரோ பார்த்துருக்காங்க. பாட்டில் தானே தூக்கி அடிச்ச மாதிரி இருந்தது. அதுதான் யாரோ இருக்காங்க. அந்த இடத்துல பாட்டில் பீசஸ்லாம் சதறி இருக்குது. டவுட்டாக இருக்கு. வண்டி வேறு அங்கே விட்டு வந்திருக்கோம்டா. அதுதான் சொல்கிறேன்.
வண்டி வேறு வந்து அங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்குது ஃபஸ்ட்டு பில்டிங் கிட்ட. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். யாராவது எங்களை வந்து பார்த்துட்டாங்களா, நோட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ இதுக்குள்ளார தான் சவுண்டு வந்தது. யாராவது வெளியே இருந்து கூட தெரிஞ்சுக்க சான்ஸ் இருக்குது. இருக்குல்ல? சரிவா. கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா இப்போது எங்களோட பைக் வந்து அங்கே விட்டு வந்திருக்கேன். அதனால் அது சேஃப் கிடையாது. ஸோ நான் அங்கே போய் பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து சூப்பரான வீடியோ வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நைட் வீடியோ தான் அடுத்து வரப்போகுது. இந்த வீடியோ பார்த்து 1 or 2 days வந்து அந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகேவா? பாய்.